ஐஸ் ஐஸ் வாயில வச்சு நொறுக்கு பொம்பளையா மதிக்க வேணும் முறப்படி பொம்பளையா மதிக்க வேணும் அப்படியே
அலட்சியமோ ஆணிமமா அகங்காரமோ கை கட்டு பேசக்கூடாது தொலைச்சு கொண்டு திம்மிடா ஆடுவோமா ஆடங்காரமா காவலே பேச மாட்டாயா பேச மாட்டாயா ஏங்க மகாராஜா ஓ வாய முடிஞ்சோனே மூட்டாரு ஆமா கட்டணே கட்டாரு இப்ப என்ன பண்ணோம் உன்னை இதான் மகாராஜா வாய் திறந்து பேச சொல்லணும். வாய் திறந்து பேச வைக்கணும் ஏய் நீ மாட்டு பேசுற வாய் திறந்து பேசுற தினமும் வேஷம் வந்து அடித்தான் நான் அடிக்க பிறந்திருக்கின்றேன் நீ வாங்க பிறந்துக்கிற கண்டித்து மிளங்கி விடுவேன். நான் கொடுக்க மாட்டேன். ஏ தொலைச்சிங்க சபையின் கண்ணிலே மண்டைக்க முடியாது முகத்தை உண்டாக்கி பார்க்க முடியாத நேரத்தில் யார் என்று விளக்கம் என்ன பண்ண நான் வேஷம் வானத்துக்கு கூட பிடிக்கலாமா தூத்த போடுனா வானத்துக்கு கூட பிடிக்க முடியும் கோடி கட்டணும் தூத்த போறேன் அதெல்லாம் புண்ணியம் கொடி காட்டுறப்ப மழை பெய்யும் கூத்து வைக்கிறதுக்கே வந்து எதுவும் தெரியுமா மழை பெய்யறதுக்காக தான் கூத்து வைக்க மாறி இல்லையே மழை இல்லை அதுவா ஆமா 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 என்ன பாத்தா நீங்க போஸ்ட் கொடுக்குறதா
ஏய் செருப்பு அக்க விட்டு மூத்த ஆட வந்துட்டா உம்மா பையில நான் கையை வைக்க. ஏய், என்னடா? ஏய், ஆறாம். ஏய், நீதான் நான் கட்டியாந்து நீ கட்டியாந்துக்கிறீங்க என்னடா? நீ என்னடா என்ன? சாத்தி எடுத்துன ஆடுறமா தமிழ்நாட்டு பையன். ஏய், கண்ணப்படி நவுத்திட்டா, கண்ணை புடிங்கி நவுத்தி நட்டாங்கய்யா. கண்ணை புடிங்கி ஏன் கொஞ்சம் நவுத்தி நட்டாங்க? பேசி நீ கட்டியாந்துக்கிறேன் நான் கட்டியாந்துக்கிறேன் நீ ஏன்டா அடிக்கிறமா ஏன் சாத்தி எடுத்து அடிக்கலாமா உனக்கு தேசமா பாடு ஏய் ஏன் முகத்தை உனது 2 நாணயத்தினால் உட்டுநாக்கி பார்க்க முடியாத தருவாயில் என்னோட்டின் வேந்தன் என்னோட்டின் இளவரசன் அப்படி என்று அறிந்தாயா புரிந்தாயா தெரிந்தோ ஐயோ, எடுத்து வைங்கடா வாயில. அவனை சொல்லுங்க, இவனே சொல்லுங்க. என்னடா? ஏன் என்ன ஆச்சியா? தூக்க மாட்டி போறியா? ஏன் என்ன உனக்கு? சண்டை இல்ல சாடி இல்ல சொல்லு சண்டை இல்ல குடிமக்கள் சொல்றான்னா பயிர் இல்ல காய்கறி இல்ல உன்னை எவன கேட்டான் காய்கறி இல்ல வடமது இல்ல யாரு சொல்றா? இவன் தான் சொல்லணும். சரி, என்ன தகராறு உங்களுக்குள்ள? மேல என்ன ஆச்சுயா? என்ன ஊமை ஆயிடுச்சு? என்ன கரிமாந்திரமோ ஒண்ணு. ஆமா சரி, மானம் மழை பெய்யுது, மழை பெய்யுது. அப்புறம் என்னதான் மேல ஆகாயம், மேல ஆகாயம், கீழே பூமி. ரெண்டு பேரும் சண்டையா? ரெண்டு பொண்ணு பையன் எத்தனை பொண்ணு எத்தனை? ரெண்டு பையன் பொண்ணு. நாட்டியம் ஆடினாதான் கூத்தாடினாதான் சோறு வளர்த்துக்க. அது விட நல்ல பாட்டா ஒரு பாட்டு பாடணும், நாங்க கேட்கணும். ஆமா, உன் வாயால பாடு, அதை நாங்க ரசிக்கணும்.
டப்பே. ஏய், போ, போ. ஏய், சபாய் வாக்கியம். ஏய், சபாய் வாக்கியம். ஆஹா. நம்முடைய நாடு நாடோ. நீர் வளமுடைய நாடு, நீர் வளமுடைய நாடு. நில வளமுடைய நாடு, நிலம் வளமுடைய நாடு. கோடி வளமுடைய நாடு. நீர்வளம் நிலவளம் பேர்பெற்ற நாடு, பேர்பெற்ற நாடு. சீர்பெற்ற நாடு, சீர்பெற்ற நாடு. பெருமை பெற்ற நாடு. பேரோக்கிய நாடு. அது வளம் போகிய எங்கள் நாடு. நாடு. அது முதல் நாடு. அது தெரியல. ஆமா. அவனை 86 ஜகத்திற்கோ அது அப்பா அதோ தெரிஞ்ச சேர்ந்த நாடு. சேர்ந்த நாடு நல்லா அப்படியே கமாண்ட் பண்ணி வந்துனே. பால் கொள்ள ஆளடி விருதாச்சாரி. சேந்தன உள்ள கொண்டு. அதுதான் இப்படி அவனை சீக்கிரம் 86 ஜகத்திற்கோ கேட்கல. நான் மட்டும் அடிச்சுக்கினே கூத்தாடுறது. ஆமாங்க நடு. நான் பேசுறத மட்டும் ஊனு கேட்டு. சரி, நம்ம 2 பேருமே ஊம்பலாமா? ஏட்டா ஈச்சு பண்ணிக்கலாம். உடலுக்கு முந்தி சொன்னான் ஏத்துப்பா முடியாது. அவனை 86 ஜகத்திற்கோ என்னை அடிச்சாலே மண்டை டென்ஷன் ஆயிடும். ஏய் அவனை நீ போ உட்கார் போ. பாம்படி அவன் பொண்டாட்டி அடிச்சான்னா அரியா பையன் அரியா 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 அவனை இவனை இன்னும் குடிச்சவனை கழிச்சு விடுவாங்க. அடிச்சா அப்புறம் கோபத்துல பேச வேண்டியது தான் வரும். ஏய் சொல்றத மட்டும் கேளு. வீண் வார்த்தாய் வேலையை குறைக்கும். சபாஷ். கடமை கண்ணியம். கடமை கண் போன்றது, நேரமோ பொன் போன்றது. ஆமா. அவனை 86 ஜகத்திற்கும் கேட்கத்திற்கும் பேர் வாங்கிய நாடு, பேர் வாங்கிய நாடு எங்கள் நாடு. ஆ. அதோ பார். அதோ பாரு மாமா அந்த கடையில விற்கிது சீமா. நீதான் சொன்னா அதோ பாருன்னு. அதோ பார்த்தாயா? உமது ஞானத்திற்கு என்ன தெரிகிறது? சீரியல் பல்பெல்லாம் சின்ன சின்ன பல்பெல்லாம் இருக்குது. ஏ மதிக்கட்டவனே, போக்கஸ் மானம் கட்டவனே, புத்தி கட்டவனே, நாத்து நட்டாயா மாடி கட்டவனே, களவு நட்டாயா ஏய். எங்களிடம் பெண்களிடம் பொங்கல் வீரபாண்டி கட்ட போங்க. மஞ்சள வச்சு தந்தாயா மச்சானா மாமனா மானம் கட்டவனே மானித்திர சாத்தவனே. ஏய் வாங்கோ தெரியாது. அவனி 56 வருஷத்திற்கும் மேன்மை புரிந்திய நாடு வடமதுரா உருவாக்கினா. வடமதுராபுரிபத்திலும் அந்த வடமதுராபுரி பட்டத்தை ஆண்டு வரும்படியான ஆண்டு வரும்படியான என் தந்தையோ பேரோ ராஜான மன்னோ வடமதுரா பூரிக்கு இந்த மைதா மாவு பூரி என்ன வேணும்? இவனெல்லாம் அடிச்சு கொண்டான். என் நாடு வடமதுரா பூரின்ற. பூரி வேற பூரி வேறையா? காலையில அது மாதிரி ஏய். பூரி கேக்குறீங்க. விகடத்தனமா பேசு. அவட விகடத்தனமா பேசக்கூடாது. வரும்படியான உதமதியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஐயோ வானாங்க. அடி ஓத வாங்குறதுக்கு தயாருன்னா ஐயோ நீ வானா. பேச தயார். ஐயா வானாங்க வானாங்க. ஏய் ஓ அப்படி உக்ரசேன மன்னனுக்கும் மன்னனுக்கும் என் தாயார் மாதர் குல மாணிக்கம் மாதர் குல மாணிக்கம் மங்காத செல்வம் மங்காத செல்வம் மாற வைத்த மணிதாமணி கலங்கரை விளக்கம் இல்லற சோதி கரும்பொறிக்கும் கஞ்சூலுக்கெல்லாம் பண்ணி கரும்பு. மாதர் குல மாணிக்கம் ஆனா உங்க அம்மா அப்படி மங்காத செல்வம் மங்காத செல்வம் கலந்தர விளக்கம் கலங்கரை விளக்கம் தாய்க்கெல்லாம் சிரோன்மணி என் தாயாராகப்பட்டவர் தாய் சொல்ல பூசணி குடியிருந்த கோயில் அந்நாட்டிற்கு வீர தீரம் பொருந்திய ஒரே ஒரு ஆண்மகன். எமது பெயரோ வீர பூஜை பண்ண
கம்சன் என்றால் கம்சன் என்றால் கம்சன் என்றால் கம்சன் என்றால் கம்சன் என்றால் என்ன தெரியுமா? என்னப்பா இங்க வா. கம்சன் இப்ப தாம்பளம் வாங்குறாங்கல்ல, நாட்டாமக்காரர்கிட்ட போய் பாரு. ஆ போய் என் ஊர்ல நான் கூட்டாரி, ஆமா எனக்கு பார்க்க வைக்காத. ம் வெளியூர்ல போய் பார்க்க வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? என்னக்கா கம்சன் வச்சு பேச. அந்த மாதிரி ஒரு கம்சன் டேய் அது மாதிரி ஆளு இல்லையா தூக்கை இல்லக்கா. இல்ல கமிஷன்காரன் நான் சொன்னேன். இப்ப நீ கம்சன் கம்சன் வாவ். உன் கோயில்ல ஒரு நாளைக்கு இடிக்கிறான். ஏய் வாவ். என் நாமதேயம் நாமம் என்றால் நாமம் என்றால் பெயர், ஜெயம் என்றால் ஜெயம் என்றால் ஊரு. என்னுடைய பெயர் ஊரு ஆமா. வடமதுராபுரி வேந்தன் எல்லூர் ஐயா. உக்ரசேன மன்னன். டேய், ஆ. இங்கட அர்ச்சன வேஷமா வந்து ஆடு. அதுக்காக எலும்பா ஒடிக்கிறான். உக்ரசேன மன்னனின் ஆ, ஆ. முதல்வன், இந்நாட்டின் புதல்வன், புதல்வன். இந்நாட்டின் இளவரசன். இளவரசன். என் பெயரு ஆ. கம்சபூபன். எனக்கு 2 தங்கைமார்கள். ஐ, தேவகி தேவி, தேவகி தேவி, ரோகிணி தேவி. ரோகிணி தேவி. பாப்பா நான் வயசு வந்துச்சா? மாதிரி பேச்சு பேசுறேன். என்னடா டேய், கொஞ்சம் அதெல்லாம் யாருக்கு யாரா ஒண்ணு அதெல்லாம் கேட்டாங்க போடா இந்த சபையை யாரு கேட்டா? பாப்பா வந்து நானும் அடி உபயதாரன். இன்று நாள் முதல் நாள் உபயம் கேசவ படையாச்சி அவர் வகராக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று அம்மனுக்கு கொடியாற்றி விழா செய்து கொடியேற்றி விழா செய்து கேட்டு பார்த்து ஸ்ரீ முத்துமாரி மறுபடியாக ஆமா நாடக சபாவிற்கு பாகவரனை கொண்டு வந்து கேளிக்கை சமூகத்திலே ஆமா அன்னதான படையளித்து 101 கோவில்ல அன்னதானம் 101 ரூபாயும் ஆமா 10 பிரதாமரம் கிருஷ்ணா அவருடைய மூலியமாக அந்த கேசவ படாட்சி நகராக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமா இன்று உபயம் கேளிக்கை பாதங்களை கொண்டு வந்து ஆமா. கேளிக்கை நடத்தி கேளிக்கை சமூகத்திலே ஆமா 10 பிதாம்பரம் மலர் மாலையும் கொடுத்து ஆமா கௌரவித்த ஐயா அவரின் குழுவிற்கு சபாவின் சார்பாக ஆமா நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து வாணியின் வலிமையும் ஆஹா. குபேர சம்பத்தும் சம்பத்தும் மார்கண்டனையுடைய ஆயுசும் ஆயுசும் அம்மன் திரௌபதா தேவி பிரார்த்தனை செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நமக்கு தங்கையார் தேவகி தேவி, ரோகிணி தேவி மூவர் சேர்ந்து வடமதுராபுரி பட்டேத்து இருக்கும்படியான என் குருகுல வாத்தியார் வசுதேவ படையாச்சி. அந்த ஊரே படையாச்சி தானா பண்றது. என்னடா எங்க பார்த்தாலும் படையாச்சி படை படையாச்சி என்றால் படை என்றால் படை என்றால் படைக்கு உரியவன் வீரர்கள். வீரர் அந்த வீரத்தை பொருந்து ஆட்சி செய்த முடியானது படையாட்சி. படையாச்சி வசுதேவர் படையாட்சி. வசுதேவ படையாச்சி. ஆமா ஆமா ஆமா. வசுதேவர் படையாட்சியிடம் நல்ல முடிவாடு 4 பேதம் 6 தாத்தியம் 64 கலைக்காலர் 98 தத்துவம் அகநானூறு புறநானூறு சீவக சிந்தாமணி சிவப்பதிகாரம் 17 கிழக்கு 17 மேற்கிழக்கு வடை அவதி குண்டல கேசி அப்படி என்று சொல்ல முடியாது. தமிழ் எல்லாம் காற்றுழந்தோம். ஆயக்கலைகள் ஆயக்கலைகள் 64 ஏய உயர்விற்கு எண்ணம்மை அனைத்தும் அனைத்தும் வசுதேவர் வாத்தியார் வாத்தியார் மூலம் கற்றுணர்ந்தோம். வில்வித்தை எடையற்றம் குதிரையற்றம் அப்படி சொல்ல முடியாது. வித்தையை கற்றுணர்ந்தேன். இந்த வடமதுராபுரி பட்டினத்தில் இந்த கத்தன் வருகிறேன் என்றால் அண்டம் பிரிகிறேன். அதோ இருக்கும்படியான கம்சன் வருகிறேன் என்றால் என்னை பார்த்தால் எப்படி தெரியுது? தைரியம் கோமியகம் பட்டுத்துறா முத்துக்கள் அழிந்து விதிமார்க்கமா வருகிறோம் என்றால் உடுக்கை கவில் கொம்பு கவில் கொம்பு 32 ஆயுதங்க பாடணும். ஆமா ஆமா.
அப்படி வருகிறார் என்றால் கம்ச பூபன் ஆ, அப்படி என்று ஆஹா, நல்ல முறியோர் ஆ, சபையோர் ஆமா அறிந்த விஷயம். ஆமா ஐயோ ம், இது இருக்கிறது ஆமா என்ன நகரம்? ஆ, இளங்கால்பட்டு. விலங்கல்பட்டு அப்படி ஆ, இளங்கல்பட்டு நகரில் இருந்து நல்லகரில் அருள்பாலித்து வர முடியாது வருமணியான சக்தி ஒன்று சமயம் பலவராக பலவாறு ஐவருக்கும் தேவி தேவி அழியாத உத்தமி அழியாத பத்தினி. இந்த நெருப்பையை நீராக்கி தருமுடியா? ஆமா ஆமா ஆ ம், அம்மா துறைகளை கருவறுக்க வந்ததினால் இவளுக்கு துறைபதி. திரௌபதை ஆமா அதான் துரோபதல்றது. அது இருக்கும்படியான மறுமாலை துடிய பாஞ்சால ராஜன் மகளாய் வந்த உமை உமை பெருமாள் தனக்கு தங்கையுமான பெருநங்க தர்ம ஆசையினாலே சகல சம்பத்து வந்து தந்து ஏந்து வருவாய் இணையால் 5 கோடி மலர் பாஞ்ச ஆடி உமையே. உமையே. அப்பயே சொல்ல முடியாது. அம்மாவிற்கு ஆ, கேசவேல் கொடியாட்சி அடையாச்சி. ஐயா வராக விட்டுந்தேன். ஆமா அம்மனுக்கு கொடியேற்றி விழாவை செய்து செய்து விருது பெற்று வரும்படியான வருமணியான இந்த விழா குழிவிழா இருக்கும். குழிவிலாருக்கும் கம்சன், எப்படி வருகிறேன்? வருகிறார். தெரி வருமா? தெரியாது. தெரி வருமோ? ஆஹா. தேவாதி தேவா தேவா, தேவா. ஓய், உங்கள் பாதத்திலே தங்கள் மந்திரி சபாஷ். கோலான முல்லை இருவாச்சி கொங்கு மந்தாரை வெற்றிவே சம்மங்கி ரோஜா மறிக்கொழுந்து மறிபலம் என்று சொல்லும்படியான 32 விதமான மலர்கள். அந்த 32 விதமான மலர்களை உங்கள் பாதத்திலே பரப்பி சபாஷ். அநேக கோடி வந்தனம் செய்வோம். ஓய், ஆ, சரி பாருங்க. இடத்தை ஆதாரமாக ஆதாரமாய் செவித்தபடி பண்ணம் பெரியோர்கள் ஆசீர்வாதம் பெற்று குருவடி ஆசீர்வாதம் பெற்று ஆ, வாழ்ந்திருப்பாய். ஆஹா, அப்படியே ஆகட்டுங்க. வாழ்த்து கொடுத்ததினால் ஆனந்த சந்தோஷம் பங்கே சபைக்கு வந்த விளக்கம் யாரு?
திரும்புவோர் இயக்கிய மறைந்த மாமேதை மாபெரும் வெற்றிகள் நாடக பேராசிரியர் பேராசிரியர் தேவியானந்தர் என்று அழைக்கும் தேவந்தூர் மாநகரம் ஆஹா ராமசாமி நாடக படையாட்சி ஐயா அவரு திருவடிக்கும் இந்த கந்தபூபன் கூப்பிட்டால் இங்க உங்க அப்பா பார்த்தா ஒரு மன்னாதி மன்னன்மார்கள் ஆமா நீங்க என்னமோ இந்த கோழி மூடி வச்சுக்கிட்டு மயிரை வச்சுக்கிட்டு நீ ஒரு ராஜா விட்டு புள்ளையா ஆமா அப்படின்னு உனக்கு சந்தேகமா இருக்கும் உட்காந்து பாக்கணும் சந்தேகமா அவங்களுக்கு தான் முக்கியமா இருக்கும் எங்க அப்பா என்ன சொன்னார் ஏன் சொன்னார் என் முகம் கம்சலிட்டான்னு சொன்னார் ஆமா ஆமா அவருக்கு நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா எப்படி 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 ஏய் ஓ என் அப்பா வடமதுராபுரியின் வேந்தன் மன்னாதி மன்னன் மகுடமுடி வேந்தன் அவருக்கு பிறந்த பிள்ளை எப்படா இவன் ஒரு துச்சமா இருக்கிறான் ஈசி பேசி இல்லாத இருக்கான் அப்படின்னு எனக்கு ஏனென்றால் இந்த வடமதுராபுரியின் வேந்தன் பட்டவன் நாடுவோர் மேனியாய் ஒழுவோர் வண்ணமாய் நல்லமாய் வேட்டைக்கு செல்வது வழக்கம் உக்கரசேன மன்னனும் உக்கிரபூசனை அம்மையார் இருவரும் வேட்டைக்கு சென்றார்கள் ஒரு மரத்தின் அடியில் அமர வைத்து நான் வேட்டை முடித்து வருகின்றேன் அமர்ந்திரமாண்டி என் தாயார் போயிட்டாரு உங்க அப்பா எங்க அப்பா எங்க போகிறார் வேட்டைக்கு போயிட்டார் அந்த வழியாக வந்தவன் ஒருத்தவன் காலநேமி என்று சொல்ல முடியாது புலவன் கிடையாது அந்த காலநேமி அசுரனாகப்பட்டவன் என்ன செய்தான் என் தாயை பார்த்து காலநேமி என்று சொல்ல முடியாது அசுரனாகப்பட்டவன் என் தாயை பார்த்து என் தாயின் அழகிற்கு மயங்கி ஆசை அதிகரித்து மோகம் அதிகரித்து என் தாயை கூடி சுகித்தான். அப்ப சொந்த ஒரிஜினல் இல்ல பாருங்க. ஏய் சொல்றது கேளு. ஒரிஜினல் இல்ல நீ வந்து பாத்துட்டு. ஏய் அப்படி மன்னனாக உக்கிரசேனன் வேட்டையை முடித்துவிட்டு வந்தார். வந்தவுடன் என் தாயாரப்பட்டவர் தலைகள் கலைந்தபடியாக விதவை கோலமாக இருக்கின்றார். என்ன காரணம் என்று கேட்க நடந்ததை கூறினார். ஆனா உண்மையை சொல்லிட்டாங்க உங்க அம்மா. ஆமா இது மாதிரி வந்தான். அந்த காலநேமி அசுரனுடைய உருவாய் வந்து அந்த என் பெயரோ கம்சபூபன். புரியுதா? என் தாய் தான் எங்க அம்மா. ஆனா எங்க அப்பா வேற ஆள். அப்ப இவரு பட்டா வச்சவன் வருஷம் பயிர் வச்சவன் அவனே வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அந்த காலநேமி என்று சொல்ல முடியாதவன் அப்பாசி அவன் ஒரு அரக்கன். அரக்கனுக்கு பிறந்தவன் அரக்கன் தான். எப்படி கரணன்? ஆமா ஆமா. ஐயோ அப்பா போனாண்டா டேய். ஆனா இந்த மாதிரி போறதுக்கு தான் இந்த லவ்லியா போயிடும். நல்ல அப்பனுக்கு போறதுக்கு நல்ல ஒரு அம்மாளுக்கு போறதுக்கு நல்ல ஒழுக்கமா கேள்வி வேணும் கேட்கல. இப்படி வா மெட்ராஸ்ல போய் பாரு எத்தனை லவுடி கிடக்கிறான். அது அவன் பிறந்த நேரம் இறந்து அப்பன் சரியில்லாத பிறந்த அதெல்லாம் வழக்கம்படியான நேரம். அதை விடு அப்படி. சரி விடு. இந்த விழாவை செய்து கீர்த்தி பெற்று வர முடியாது. கேசவே உயர் திருவாளர் ஐயாவுடைய மகனாகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விழா குழுவினர்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து விழாவை செய்து கொடியாட்டு விழாவை வைத்து அம்மனுடைய அருளை பெற்று கீர்த்தியை பெற வேண்டும் என்று அரும்பாடுபட்ட அனைவர்களுக்கும் நாட்டாமை தர்மகாத்தா கிராம பொதுமக்கள் தாய் தந்தமார்கள் கோயில் பூசாரி மாலிபீன சிங்கங்களுக்கு கோவில் அரங்காவல் குழு குழுன்னா அனைவரும் அடங்கிவிடும். சபை சூழ்ந்துள்ள ஆண்டழிந்த அறிவாளிகள் கட்டழிந்த கலைஞரவான்கள் சுற்றுப்புற கிராமவாசிகள் இந்த ஊர்ல நாடு நடக்குதா பக்கத்துல இருந்து அருகாமல் இருக்க முடியாது. கிராமத்துல இருந்து அனைவரும் பெருத்த கூட்டங்கள் வர முடியாது. இளமாகப்பட்டது அப்பேற்பட்ட சுற்றுப்புற கிராமவாசிகள் என்றால் அருகாமையில் இருந்து வர முடியாது. குப்பம் பெத்தாங்குப்பம் இந்த மாதிரி இருக்கிற ஊர்ல வந்து அவர்களுடைய திருவடிக்கும் ஏவற்றவர்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வரி சொல்லிட்டு ஏன்னா அவங்க அப்புறம் காலையில நம்மள வந்து கூட்டா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு தான் ஸ்ரீமுத்து மாரியம்மன் நாடக சபா சகல உரிமையாக இருக்க முடியாது. சக்கரவர்த்தி அருமை தந்தையார் தமிழக அரசால் கலைச்சுடன்மணி விருது பெற்று குணபூஷணம் ஐயா திருவடிக்கும் இது இருக்க முடியாது. எம்மை வாழ வைத்த தெய்வமா இருக்க முடியாது. செண்டியம்பாக்கத்தை சேர்ந்த தமிழக அரசின் உயரிய விருது கலைமாமணி விருது பெற்ற ஐயா எஸ்.ஆர். ரண்டபாணி நாடக பேராசிரியர் அவர்களுக்கும் இதோ நாடக பேராசிரியர் திருவெண்ணூர்
சேர்ந்த முருகன் நாடக ஆசான் ஐயா அவருடைய இருவடிக்கும் மன்னிப்பேரை சேர்ந்த மகாவிஷ்ணு பகவான் அடிகளா பாகுவாத சுவாமிகள் ஐயா திருவடிக்கும் ராமமிட்டார் யார் கெட்டார் கோசிக்கிறார் பாவரு இந்த வாக்கியார் சொல்லாதீங்க ஐயோ பகவான் அடிகளார் பாகுவாத சுவாமிகள் ஐயா திருவடிக்கும் புதிய மாநிலத்தின் கலைமாமணியாருக்கும் இலக்கணாபுரம் கிராமத்தை சேர்ந்த 7 நாடக ஆசிரியர் திருவடிக்கும் மேல் தனிலாம்பட்டு கிராமம் அருமை தந்தையார் இருக்கும்படியான நெடுஞ்செழியார் சகலகலா வல்லவன் உம்முடைய திருவடிக்கும் சபை சுந்தரி அவர்களுக்கும் அடியாற்றிற்கும் வணக்கம். யாரா நீ ஆளு? மகாத காரியத்தெல்லாம் செய்திருக்கிறாள். உள்ள ஒரு அப்பன் காலையில யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இத பூரா வாரி கட்டப்பையில வச்சு போய் என் வீட்டு அடுப்பு ஒரு மாநிலம் ஒரு மன்னன் நல்ல முறையா 4 பாய்ச்சி தேவதைகள் அரசாட்சி செய்கிறாள். அவனுக்கு பிறந்த புள்ளியாடா இது. இந்த நான் அனுபவிக்காத பெண்ணே கிடையாது. பரவாயில்ல, நல்ல புண்ணியம் வளர்ந்தா. அதனால உங்க அப்பா என்ன சொல்லி பிறந்த குழந்தை முதல் தள்ளாடு கிழவி வரை ஒரே ஒரு பொண்ணு கூட வைக்கணும். சரி அழுகா கேள்வி கூட விட மாட்டியா? இந்த வடமதுராபுரி பட்சத்தில் என் நீளத்திற்கும் என் கீழத்திற்கும் யார் கைவிட உன்னை நான் பூத்துவதற்கு நாங்கெல்லாம் இல்ல. உங்க அப்பாவுக்கு நாங்க கூலி வேலைக்காரங்க. நான் கை விலங்கு கால் விலங்கு போடவில்லை என்றால் எங்கள் சிரசை அவர் பிரதானம் செய்து விடுவார். சரி சரி, அதனால வேண்டி எங்க கடமையை நான் செய்யறேன். சரி, நான் அங்க போய் நான் சொல்றேன். அங்க போய் ஏழு பாடா அங்க போய் பாத்துங்க. உனக்கு கை விலங்கு கால் கம்ச பூபன் கோட்டானு கூட ஓடி வந்து ஒரு தந்தையினுடைய பாகத்தை எப்படி ஆசையோடு அன்போடு பணிந்தாய் அல்லவா எந்த மகராஜாக வர வேண்டும். எருமாட்டி சாணிய இதை மொழியில தடவு தெரியாத வாய வச்சு ஊர்ந்துச்சாலும் ஊர்ந்து அங்க போய் போட்டு அடிச்சாலும் பீர்பாடு வராது.
பெற்ற பிள்ளை நீ வளர்த்த புள்ள இந்த கல்ச்சா மறக்க உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. நான் என்ன பண்றது? சின்ன பிள்ளைல இருந்து ஏன் பயப்படுறேன்? என் பிள்ளைதான். ஆமா, அவன் பண்ற அட்டகாசம். என்ன பண்ற? என்ன நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ இந்த மாதிரி புள்ள போட்டு என்ன பண்றது? அதாவது ஒரு நேர காலத்தை பார்த்து இன்னாருக்கு என்னபடி நாள் வேண்டி என் மகன் வந்து விட்டான். கைக்கு கையெழுத்து வர சொல்லுவோம். ஏன் என்று கேட்டால் நீ நாட்டு மக்கள் துன்புறுத்தி கொண்டு வருகிறாயா? அதனால்தான் ஒரு பிள்ளையாக பிறந்து நாட்டின் அதாவது வடமதுராபுரி வட்டம் என்றால் பேரும் புகழும் பெற்ற நாடு. உண்மைதான். அப்பேற்பட்ட நாட்டை நான் நல்ல முறையில் அரசாட்சி செய்து வந்தேன். அப்பேற்பட்ட நாட்டை குடிமக்களை பலவிதமான துன்புறுத்தி கற்பழிப்பதும் குடிப்பதும் அப்பேற்பட்ட கெட்ட பேர் எடுத்த பிள்ளையே இப்படி இருக்க ஒரு நல்ல பிள்ளையா இருந்தால் நான் பட்டத்தை கண்டிப்பா வயதாகிவிட்டது. கண்டிப்பான பட்டம் கொடுப்பேன். ஆனா இப்பேற்பட்ட துன்புறுத்தும்படியான பிள்ளைக்கு நான் பட்டம் கொடுப்பதாக இல்லை. என்ன செய்ய போறீங்க? நாட்டை நானே அரசாட்சி உன்னை சிறைசாலையிலே அடைக்கிறேன். இந்த கம்சானுக்கு சிறைச்சாலை அடைக்க போறோம். என்ன சிறைச்சாலை அடைப்பதா? கண்டிப்பாக அதர்மம் தலைவிரித்து இந்த முடி மதிக்கட்டவன் மானங்கட்டவன் வயசாகி போச்சு. அந்த பாக்கியா இந்த முடி நாளைக்கு சூப்பரா இருக்குது. காலிலே வீரகண்டாம நான் பேசுறேன். இது எப்படி பொருத்தமா இருக்கு. கருமதிக்கு காய்ச்சல் எடுத்துட்டு போற மாதிரி பாப்பாவுக்கு அரபடி பாப்பாவுக்கு அரபடி கட்டின மாதிரி. இந்த முடியை இந்த கிழ பையா இவனுக்கு ஆட்சி செய்ய தெரியுமா? தெரியாதா? அந்த நாளாமான இந்த முடிய வச்சிருந்தா ஒக்கேசியான பையன் அந்த கிழ பையன் ஏன் பண்ணணும்? வயசுக்கு தோளுக்கு மேல வந்து போச்சு உள்ள. இதுக்கப்புறம் நம்ம நாட்டு ஆட்சி செய்யக்கூடாது. அது சரி வரணும். அவனுக்கு பட்டம் கொடுக்கறதுல அவனுக்கு புத்தி இருக்கிறதுல அவன் குடிக்கல, நம்ம வாங்கிடும். அது போடும். இந்த புடி அவரு எம்ஜிஆர் இன்னைக்கு
கம்சபூபனை கண்ணு சாராயம் குடிக்கிறான்னு சொல்றான்னா காய்கறி பதார்த்தங்களே தோட்டம் வேணா போச்சு சொல்றான். காய்கறி பதார்த்தங்கள் தகம்பத்தில் போனீங்க வேலை முடியும். இது இருக்கும்படியான இந்த முடி கையில வந்தோடனே நம்மளுக்கு ஒரு புல் இருக்கிற மாதிரி இல்ல. ஏய் இந்த முடி கரந்தனில் இழந்தவுடன் எம்மை பிடித்த துஷ்ட குணங்கள் எல்லாம் மறைந்து அந்த ஒரு நல்ல குணம் இந்த முடி கைக்கு வந்த பிறகு இந்த சிம்மாசனத்துல நான் சொல்றதுக்கு இந்த முடிய இதுக்கு முன்னாடி கம்சன் நானோ புஷ்டமா பேசுறது, அடிக்கிறது, ஒதுக்கிறது இருந்த சூறையாடுவது. ஆமா, அதுதான் கம்சன் என்றால் கல்லும் கூத்தாடும். கல்லு நடுவு கம்சன் வராங்க. அது மாதிரி அட்டுழிகளை செய்தான். நான் இந்த முடிய எந்தவுடன் ஒரு நல்ல குணம் வந்திருக்குது, ஏதாவது செய்யலாம். அதுக்கு முதல்ட்டு இதை புடி எழுத நிரப்பத்த வடமதுராபுரியை புதிய அரசன் கம்ச பூமனாகப்பட்டவன் ஆட்சி செய்தவர். இப்ப நீ என்ன பண்றவன்? என்ன நல்லவனாவே வாழ விட மாட்டேன். இங்க இல்லாத ஒதுக்க இந்த மாதிரி நோறு பறிச்சு அதெல்லாம் சொல்லிருக்கேன். அப்புறம் நான் ஏன்னா சொன்னா கோச்சிக்கிறீங்க. கெட்டிக்கார அசிங்கமா பேசுறாரு. கெட்டிக்கார அசிங்கமா. ஆமா, சொல்ல மாட்டேன் இங்க இல்ல. சொல்லுமா. வடமதுராபுரியின் வேந்தன் புதியதாக புதிய அரசன் ஆட்சி செய்கிறார். வீரத்திரம் பொருந்திய கம்ச பூபன் ஆட்சி செய்து வருகிறார். அப்படியாட்டு அவனி 55 தேசம் நிறுவ எழுது கையெழுத்து போடு. நான் பேசுகிறேன். இல்ல நான் நச்சு கொடுப்பேன் கம்மு. அது ஒரு இருக்கும்படியான நாட்டை ஆட்சிக்கு வந்துட்டோம். எதனா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யலாம்? காசு மார்க்கு கடை திறந்து விடுங்க. மூளைக்கு ஆளுலாம் ஒச்சி தூக்கி தள்ளி போட்டு ஒச்சாருனாங்கல்ல. டாஸ்மார்க் கடையில திறக்கிறான். அம்மா பேரு பேசல முடிச்சு போய் கோயில் செவுத்துல மூட்டிங்க கிடக்குறாங்க சில பேரு. என்ன திருவிழா என்ன திருவிழா நடக்கு தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்துல அதாவது கற்பக விருட்ச திருவிழா. கற்பக விருட்சம் என்ன? பனைமரத்துல மது, கல்லு, இந்த பனங்கற்கல்லு, கருப்பெட்டி இதெல்லாம் எடுத்து குடங்குடமா வைத்து பொங்கல் வைக்கிற மாதிரி இந்த கல்லை இறக்கி ஐயோ கொவாகன் திருவிழாவோட பெரிய திருவிழா நடத்துற பழைய. அங்க வந்து தமிழ்நாடு பூரா இல்ல, வெளிநாட்டுல இருந்தே வந்தாங்க. ஆளுக்கு ஒரு கிளாஸ் பொம்பல்ல இருந்து ஆம்பளை இருந்து. அதுதான் அமிர்தம். கற்பக விருட்சம் அங்க பிறந்ததுல தேவலோகத்துல. அந்த தேவலோகத்துல கற்பக விருட்சம் பிறந்தது மாதிரி இங்க பனமரம் பிறந்தது. அதனால பனைய வளருங்க, பூச்சிக்கு நல்லது. இதெல்லாம் செய்யறது மாதிரி புத்தி இப்போ ஏமாக்கு கீழே இருக்கணும். யார்? என் தங்கைமார்கள். ஆமா ஆமா. எதனா ஒரு சுபகாரம் செய்யணும். அது என்ன செய்யலாம்னா நல்லா ஆயிட்டாங்க. சுப வேலை செய்யணுங்க. முதலாக கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு அது ஒரு 5-6 பண்ணி போட்டு கல்யாணம் செய்து மக்களுக்கெல்லாம் பலவிதமான சாப்பாடு ஏனென்றால் பொன்பொருள் எல்லாம் வாரி கொடுக்கணும். என் தங்கைமார் இருவர் இருக்கிறார். ஆமா. தேவகி தேவி, ரோகிணி தேவி அவர்களை அழைத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான். சுபகாரியம் செய்யணும். அதனால வேண்டி என் தங்கையார் குட்டியான தேவகி தேவி கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீங்களா? அது யாருக்கு கொடுக்கணும்? அது நான் பேசுகிறேன், அவங்க கிட்ட பேசுகிறேன். அப்ப வந்து தேவகி தேவி, ரோகிணி தேவி அடுத்த வார்த்தா அது போன் நம்பர் கொடுக்க முடியுமா? போன் நம்பர் கேட்டா தூக்கம் வரலன்னா செத்த போனால போன் கதையை பாரதத்துக்கு முதல் போங்க.
ஃபோன் நம்பர் கேட்காலே கோச்சிக்கிறீங்க. நான் நெட்டில் எடுத்துக்கிறேன் போ. கம்சபதி தன் தங்கைகளா இருக்கும்படியான ஆமா தன் கை தங்கைன்னா வேற யாரும் இல்ல. தங்கை தன் கை தன் கை தன் கை ஆ அப்புறம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றேன் நீ எல்லாம். அது சொல்லக்கூடாது. தன் கை தங்கை தன் கை என்னென்ன பாடுபடுவோம். தேவிக்கு தேவி ரோகிணி தேவி அழைக்க தேவிக்கு தேவி ரோகிணி தேவி சமைக்க